நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணும் காணொளி 1.5 கிலோ சிக்கன்லங்க சீரக சம்பா அரிசி வச்சு ஒரு பிரியாணி. பாத்திரம் வச்சிடலாம். 300 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிடலாம். ஏலக்காய் 5, பட்டை 5 கிராம், ஸ்டார் அனீஸ் 2, மராட்டி மொக்கு 4 போட்டுக்கலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1/2 கிலோ. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு 10 பல், கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாத்தூள் 15 கிராம், 10 பச்சை மிளகா. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி 400 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், நல்லா வதக்கிக்கலாம். தயிர் 200 ml, 1 டேபிள் ஸ்பூன் நெய், சால்ட்டு உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் 1.5 கிலோ, இதை நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லெமன் 1, அந்த ஜூஸை வந்துட்டு நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். கறி மசாலா 5 கிராம், சிக்கன் மசாலா 5 கிராம், மஞ்சத்தூள் 5 கிராம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம அரிசி வந்து 1க்கு 2 அளவில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அந்த அரிசியில் ஊற்றி வச்ச தண்ணியவே நம்ம இப்போ ஊற்றிக்கிறோம். 1க்கு 2ங்க அந்த தண்ணி இப்போ ஊற்றிக்கிறோம். இப்போ லேசாக மேலே மல்லி இலை போட்டுக்கிறோம், கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும், மூடி போட்டுக்கலாம். ஒன்றரை கிலோ சீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ தம் போட்டுக்கலாம். இப்போ 20 நிமிஷங்க அப்படியே தம்மில் விட்டுறலாம். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி தம்மை உடச்சிக்கிட்டு இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக நல்லா வந்திருக்கு. பீஸ் எதுவுமே உடையலை. அட்டகாசமான பிரியாணி ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணி செம்ம சூப்பருங்க. நல்ல மனம், அந்த டேஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சிக்கன் நல்லா அந்த ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்லா வாயில் வச்சாவே கரையிற மாதிரி வந்திருக்கு. நல்லா இருக்குது. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்யுங்க. பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.